வாழ்க வளமுடன். இன்னைக்கும் ஒரு நல்ல ஒரு தலைப்பில் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது புத்திசாலிக்கும் அதிபுத்திசாலிக்கும் உள்ள வித்தியாசம். புத்திசாலின்றதே என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல பிரச்சனைகளை நல்லா இது தீர்க்கிறவங்க, கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியும் அவங்களுக்கு. இப்போது அதிபுத்திசாலி அப்படின்றது என்ன? இத நம்ம குடும்பத்தின் மூலமா நம்ம இத கொஞ்சம் பார்ப்போம். குடும்பத்தில எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு குடும்பத்தில கணவன், மனைவி, அ மாமியார் இவங்க ஒரு குடும்பத்தில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ இந்த மருமகளுக்கு மாமியார் மேல ஒரே பிரச்சனை, சண்டை, பிடிக்கல அவளுக்கு. மாமியாருக்கும் மருமகள பிடிக்கல. எல்லா குடும்பத்திலயும் அப்படித்தான் இருக்கும். 2 பேரையும் பிடிக்கல. இவங்க 2 பேரும் எப்ப பாரு போட்டி, சண்டை. பையன்ட்ட அத கோள் சொல்லிக்கிட்டே இருப்பான். இவ என்னங்கன்னு பேசுறது, அந்த அம்மா என்னடான்னு பேசுறது. அப்போ புத்திசாலி என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, கரெக்ட்டா பிரச்சனைய தீர்த்து வச்சுருவான். எப்படி தீர்த்து வைப்பான்? மனைவிட்ட மனைவிக்கு ஏத்துன மாரி பேசுறது. "என்னம்மா வயசானவங்கம்மா, நீ எம்புட்டு காலம் இருக்க போறாங்க பாவம்மா, என்னை வளர்த்தவங்கல்ல, கொஞ்சம் விடேன், விட்டு கொடுத்து போயேன், எனக்காக விட்டு கொடுக்க மாட்டியா?" அப்படியெல்லாம் கேட்டு அவன் கொஞ்சம் "உங்க அம்மா போல பார்த்துக்கேம்மா" அப்படின்னு சொல்லி புத்திசாலி என்ன செய்வான்னா, மனைவிட்ட கணவன்ட்ட மனைவிட்ட பேசுவான். அதே அது மாரி அ அம்மாட்ட போயிட்டு, "அம்மா அவளும் சின்ன பொண்ணு தானம்மா, என்னம்மா இன்னும் விவரம் தெரியலல்ல, நீ ஏம்மா எல்லாத்துக்கும் கோவிச்சுக்கிற? உன் பொண்ணுன்னா இப்படி பண்ணுவியாம்மா? விடும்மா, எங்கேருந்தோ வந்திருக்கா, இன்னும் கொஞ்சம் பழக டைம் ஆகும், நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணும். அவள் பாரு, அவளுக்கு அவளுக்கு அவள் வீட்டில் இதெல்லாம் செஞ்சு அவளுக்கு பழக்கமே கிடையாது, செய்யாத ஒரு வேலை நம்ம வீட்டில் செய்கிறாள்லம்மா, எல்லாரையும் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, நம்ம தானே அவளை சந்தோஷமாக வச்சுக்கணும். சும்மா எப்போ பாரு நொய்யு நொய்யுன்னு நீங்கள் மாமியார்னு இருந்துக்கிட்டு எதுனாலும் சொன்னால் அவளுக்கு அவங்க அம்மா அப்பா வீடு வந்துரும்ல, பாருங்க அடிக்கடி நான் போயிட்டு வரட்டுமா போயிட்டு வரட்டுமான்னு கேட்குறா. நீங்க தானம்மா இதுக்கு பெரியவங்க, நீங்க தானே இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அ அ தன் அம்மாவ பார்த்து அவன் என்ன செய்வான், அ புத்திசாலித்தனமா அவன் பேசுவான். அவங்களுக்கு அது ரைட்டுன்னு தான் தோணும். ஆமால்ல, சரி கரெக்ட்டு தான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க, சில காரியங்கள அவங்க இது பண்ண மாட்டாங்க. அது மாரி மனைவி என்ன செய்வா, மனைவிக்கு சொன்னதுக்கு அவ என்ன சொல்லுவா, கரெக்ட்டு தான். சரி, வயசானவங்க போயிட்டு போதுன்னு எம்புட்டு நாளைக்கு இருக்க போறாங்க. அவர் சொன்னதும் கரெக்ட்டு தான். சரி நம்ம தான் வந்திருக்கோம். நம்ம அவங்க வயசானவங்களுக்கு மரியாதை குடுப்போமே. சரி இப்ப என்ன கஷ்டமா போச்சு அப்படின்னு சொல்லி அவளும் கூட என்ன செய்வான்னா, இவன் சொல்றதை அதான் சொல்றத சொல்ற விதமா அதுக்கு அந்த ஒரு திறமை வேணும், புத்தி வேணும். அதுதான் புத்திசாலி. இங்கிட்டும் சண்டை போட்டு, அங்கிட்டும் சண்டை போட்டு 2 பேருக்கும் கூட கொஞ்சம் சண்டைய தூண்டி விடுறவன் முட்டாள். அந்த இது இல்ல. இது புத்திசாலி 2 பேர் பிரச்சனைய தீர்த்துருவாங்க. ஆனா, மறுநாள் பிரச்சனை வரும். ஒரு பிரச்சனைய தீர்த்து வச்சாலும், அடுத்து ஏதோ ஒரு இதுல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் பல வருடங்களாய் அவன் சமாளித்து, அந்த அ 2 பேரையும் ஒரே வீட்ல வச்சு அவன் என்ன செய்றான், காரியத்த நடத்திக்கிட்டு இருக்கான். பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு ஏற்ற விதமா மனைவிட்ட பேசுறது, அம்மாட்ட ஏற்ற விதமா ஆக மொத்தம் தாய வச்சு அவங்க குடும்பத்தில ஒரு சமாதானமா கொண்டுட்டு போய்க்கிட்டு இருக்கிறான் புத்திசாலி. இப்ப அதிபுத்திசாலிய பற்றி பார்த்தா, இந்த அதிபுத்திசாலி என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, இப்ப பிரச்சனை வருது. மாமியார் பொண்ணு அதாவது ஒரு மனைவி ரொம்ப கோவமா இருக்கா அப்படின்னு வச்சுப்போம். அப்போ கேட்குறான், "என்னம்மா என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பொறி 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 பொறின்னு பொரிஞ்சு தள்ளுறான். யார? மாமியார. அவங்க அம்மா அப்படி பண்ணாங்க, இப்படி என்னங்க நான் அவங்களுக்கு என்னங்க குறை வச்சேன்? என்ன நான் சமையல் பண்ணி கொடுக்கலையா? இது பண்ணலையா? ஏங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க வர்றாங்க, அவங்ககிட்ட போய் என்னை பத்தி பேசுறாங்களே, அது தப்பு இல்லையா? நம்ம வீட்டு விஷயத்த வெளிய பேசலாமா? அப்படின்னு சொல்லி இவ கேட்டது எல்லாமே நியாயம் தான். அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். ஏன்னா, அவங்களுக்கு துணி துவைச்சு போடுறதுலேருந்து, அவங்கள பார்த்துக்கிறதுலேருந்து, மருந்து, மாத்திரை எடுத்து குடுக்குறது எல்லாமே இவ தான் பார்க்குறா. அப்போ சில விஷயங்கள் இவ கோவப்பட்டு இப்படி பேசுறதுக்கு அவங்க காரணமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோனே, அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிறான். அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, ஆ ஆ சொல்றான். அ மறுநாள் இந்த அதி புத்திசாலின்றவன் என்ன பண்றான்னா, அம்மாட்ட போயிட்டு சொல்றான், "அம்மா என்னம்மா நீ பண்ண? நீ ரொம்ப உன்னைய அவ்வளோ பிரைஸ் பண்ணி பேசுறாளே! தாய போல நான் வேலைக்கு போன பிறகு நீ தாய போல அவள கவனிச்சுக்கிறியாம். பக்கத்து வீட்ல இருந்து யாருனாலும் பேச வந்தவங்கட்டலாம் அவள பத்தி நீ புகழ்ந்து புகழ்ந்து பேசுறியாமேம்மா! நல்ல விஷயங்கள்லாம் பேசுறியாம். என்ன என் மருமகள போல எனக்கு கிடைக்குமான்லாம் பேசுறீங்களாம். ச்ச எப்படி எங்க அம்மா நம்ம குடும்பத்துக்கு சமாதானமே நீங்க தாம்மா. மத்த மருமகள்லாம் வீட்ல பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு வீட்ல பார்த்தீங்கன்னா, ஐயோ! டெய்லி டெய்லி சண்டம்மா. அவ ரொம்ப
வேதனைப்படுறான். அவள் அடிக்கடி கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாளாம். இவங்களால சமைக்க முடியலை. ஆக மொத்தம் கடைசி காலத்தில் ஏன்டா நான் கல்யாணமே முடிக்காமல் இருந்திருக்கலாமேன்னு சொல்கிறான். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எவ்வளோ குட்டு, எவ்வளோ நல்ல மாமியார் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு முத்தம் கொடுத்து அம்மாவை பார்க்குறான். உடனே அவங்க நினைக்கிறாங்க, அப்படியா சொன்னா? ஓ, இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, இல்லையே நம்ம அவட்ட பற்றி நம்ம குறைய பேசுனோமே, நம்ம நிறைவா பேசியிருக்கா. ஓ, அவள் அங்கே நேரம் துணி துவைச்சிக்கிட்டு இருக்க நேரம் நம்ம பேசுனதெல்லாம் இப்படி நடிச்சுக்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு, சே சே நாளைக்குலேருந்து நம்ம அவளை பற்றி பேசக்கூடாதுப்பான்னு முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி இவட்ட வந்து யார்கிட்ட மணி இந்த பொண்ணுகிட்ட வந்து அன்னைக்கு இரவு வந்து மனைவிட்ட வந்து என்ன சொல்கிறான், நான் கேட்டேன்டா, ஆனால் அம்மா வந்து எப்படி உன்னை பற்றி வந்து சொன்னாங்க தெரியுமா, என் மருமகளை போல் வராதுப்பா, அவள் தான் என்னை தூண்டி விட்டுட்டா, சும்மா சும்மா எதனாலும் உன்னை வந்து வந்து கேட்டுக்கிட்டு எங்கள் 2 பேத்துக்குள்ளே பிரிவினை வர்றது மாதிரி பக்கத்து வீட்டுக்காரி தான் வந்து வந்து எப்போ பாரு நுழைஞ்சிக்கிட்டு உன் மருமக அது செஞ்சாலா, உன் மக இது செஞ்சாலா, என்ன அப்படி போகிறா இப்படி போகிறா, சரியாகவே சமைக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாப்பா, என்னை அவள் தான்ப்பா கஷ்டப்படுத்துகிறா, இனிமேல் நான் வந்து அவள் பேச்சு கேட்க மாட்டேன், எனக்கு வந்த மருமக எவ்வளோ நல்ல மருமக அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. வீட்டையே நினைக்க மாட்டேன்றா, நல்லா எனக்கு உண்மையிலே எனக்கு மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுக்குறா, என்னை வந்து நல்லா கவனிச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு கூட என் கூட சண்டை போடுறா, ஆனால் என் மருமக இது வரைக்கும் என் கூட சண்டையே போடலப்பா அப்படின்னு சொல்லி பெருமையாக உன்னை பற்றி பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு சொல்கிறான், மாமியாருன்ற ஒரு அதிகாரத்தை ஒரு வேளை உன்னிட்ட எப்போனாலும் காட்டியிருக்கலாம், ஆனால் அந்த தாயின்ற அன்பை அவங்க மறைமுகமாக வச்சுருக்காங்கன்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி மனைவிட்ட பேசுகிறான். அப்போ ரொம்ப ஆச்சரியப்படுறா, உண்மையிலையா? ஓ, அப்போ அவங்களால தான் அந்த பிரச்சனையெல்லாம் நடக்குதா? நான் அப்போவே நினச்சேன் இவங்க அடிக்கடி வர்றது பேசுகிறதெல்லாம் நினச்சிட்டு எங்கள் அத்தை ரொம்ப நல்லவங்க தான், சச்சா நம்ம நாளைக்குலேருந்து இவர்கிட்ட எதையுமே நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது, இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நீ சொல்லும்போது மனசெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆஃபீஸுக்கு போனால் கூட என்னால் சரியாக வேலை செய்ய முடியலை, வீட்டில் வந்து எப்படி நம்ம மனைவி கஷ்டப்படுறாளோ, ஐயோ வீட்டில் குடும்பத்தில் அவளுக்கு நிம்மதி இல்லையோ, நம்ம கல்யாணம் முடித்து கூட்டிகிட்டு வந்துட்டோமே, என்னன்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லைன்னு எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, என்னால் வேலை செய்ய முடியலம்மான்னு அவன் சொல்லியிருக்கான். அப்போ இதெல்லாம் நினச்சிட்டு இல்லை இனிமேல் குடும்பத்தில் யார் நம்ம 2 பேர் தான் சந்தோஷமாக இருக்கணும், சண்டையே போடக்கூடாதுன்னு அன்றில் இருந்து உண்மையாக அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த பிரச்சனையும் கொண்டு வர்ற பிரச்சனையாக எடுத்துக்கிறது இல்லை. அந்த மருமக என்ன முடிவு எடுக்கிறான்னா, இனி மாமியாரை பற்றி நம்ம எதுவுமே நம்ம குறை சொல்லக்கூடாது புருஷன்ட்டன்னு முடிவு எடுக்கிறான். மாமியார் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நமக்கு நல்ல மருமக தான் வந்திருக்கா, நமக்கு ஒன்றும் குறையில்ல, சும்மா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நம்மளை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க, ஸோ நம்ம வந்து நம்ம அந்த பையனுக்கு நடந்தது போல் அவன் வேதனைப்பட்டது போல் நம்ம பையன் வேதனைப்படக்கூடாது, நம்மளை நல்லா தான் நம்மளை கவனிக்கிறான், நம்ம இனிமேல் அவளை பற்றி எதுவும் நினைக்க வேண்டாம், அவளை நல்லா பார்த்துப்போம், நம்மகிட்ட அவளை ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து மாமியான்ற அந்த ஸ்தானத்துலேருந்து கொஞ்சம் தான் இறங்கி வருவோமே இப்போ என்ன அப்படின்றது மாதிரி அவங்களும் முடிவெடுக்கிறாங்க. அப்போது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சனையை இந்த அதிபுத்திசாலி எப்படி தீர்த்து வச்சான், பிரச்சனைக்கு வந்து அவன் காரணம் சொல்லலை, காரணம் காட்டலை, ஆனால் பிரச்சனையே உண்மையாக தீர்த்தே வச்சுட்டான், இனி பிரச்சனையை வரவிடாதபடி பண்ணிட்டான். இதுதான் அதிபுத்திசாலி. இப்போ நீங்கள் கணவன்மார்களே உங்களை கேட்குறேன், நீங்கள் புத்திசாலியா அதிபுத்திசாலியா? நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்களே முடிவெடுங்கள். காட் பிளஸ் யூ.